வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதோட தமிழா. இன்றைக்கி நாம் ப்ரீமியர் ப்ரோ பிகினர் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸ் 1 பார்க்கலாம். நம்ம சேனல் ஆல்ரெடி ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் இது எல்லாத்துக்குமே பிகினர் பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய டியூட்டோரியல்ஸும் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏன் ப்ரீமியர் ப்ரோ? எதுக்கு ப்ரீமியர் ப்ரோ நம்ம யூஸ் பண்ணணும்? புதுசாக வீடியோ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் மொபைலில் வீடியோ எடிட்டிங் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இமேஜ் அந்த வீடியோஸ்லாம் ட்ராக் பண்ணி போட்டு ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் அப்ளை பண்ணிட்டா போதும், நமக்கு வீடியோ ரெடி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ப்ரீமியர் ப்ரோ பார்த்தா அந்த இன்டர்ஃபேஸே அவங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. பட் ப்ரீமியர் ப்ரோ அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். அண்ட் இதில் தான் உங்களால் ரொம்ப ஹை குவாலிட்டி எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அண்ட் என்ன மாதிரியான எடிட்டிங் ப்ரொஃபஷனலாக என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்காக தான் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு பேசிக்லேருந்து இன்டர்ஃபேஸ்லேருந்து டீட்டெயிலாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு கிளாஸையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் என்னோட ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வச்சிருக்க ப்ரீமியர் ப்ரோ வெர்ஷன் 2025. ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம முன்னாடி பண்ண டியூட்டோரியல்ஸ் தான். ரீல்ஸ்க்கு தனியாக இந்த மாதிரி ஒவ்வொரு டியூட்டோரியலுக்குமே தனித்தனியாக நான் வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி பண்ணுவேன். ஸோ ரீசெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இங்கே வந்துடுது. இப்போ நம்ம நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட், ஓப்பன் ப்ராஜெக்ட்னு இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஓப்பன் ப்ராஜெக்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே மட்டும் தான் கிளிக் பண்ணணுமா? அப்படி கிடையாது. ஃபைலில் கூட போயிட்டு இதில் நியூன்னு இருக்கும். இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் ப்ராஜெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா? ஷார்ட்கட் கீ Ctrl+Alt+N. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் ப்ராஜெக்ட் நேம் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் லொக்கேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 2025, அதாவது மை டிசைன்ஸ் அடோப் தமிழா, இதில் வந்து 2025 அடோப் ப்ரீமியர் ப்ரோ பிகினர் கிளாஸஸ் இதில் வந்து நான் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்குள்ளே மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றது இதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்களா, .prprog. இதான் ப்ரீமியர் ப்ராஜெக்டோட எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷனில் இந்த இடத்துல நான் சேவ் பண்ணிக்கிறேன் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றது. இந்த இமேஜஸ், வீடியோஸ் அப்படின்ற இந்த ஃபோல்டர்ஸ்லாம் நான் க்ரியேட் பண்ணது தான். இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உள்ளார போனோன்னே. ஸோ இப்போதைக்கு நம்ம ப்ராஜெக்ட்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். சேவ் கொடுத்துட்றேன். அண்ட் இது இந்த ஏரோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம இந்த இதாக டிக் போட்டிருக்குல்ல, இது தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லொக்கேஷன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 1 ப்ரீமியர் ப்ரோ இன்டர்ஃபேஸ் வாக் த்ரூ, இதுக்குள்ளே தான் நம்ம இந்த டைட்டிலில் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். டெம்ப்ளேட் இப்போதைக்கு நன் கொடுத்துருங்க. இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நன் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு க்ரியேட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ரீமியர் ப்ரோ இம்போர்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன் இருக்கும். இம்போர்ட், எடிட், எக்ஸ்போர்ட். ஃபர்ஸ்ட் இப்போ இம்போர்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ நார்மலாக நம்ம ஃபைல் மேனேஜர் இப்போ ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்தீங்களா நமக்கு டெஸ்க்டாப், டவுன்லோட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குல்ல. ஸோ இது எல்லாம் தான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஹோம்லேருந்து டெஸ்க்டாப், டவுன்லோட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். அண்ட் அப்படியே ஃபைல் மேனேஜரில் ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து திஸ் பிசி டிஸ்க் எல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எல்லா டிஸ்க்குமே இருக்கும் இந்த இடத்துல. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா க்ளவுடும் இருக்கும். நீங்கள் OneDriveல ஃபைலை வச்சுருந்தீங்கன்னா OneDrive சிங்க் பண்ணி அந்த ஃபைலை இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் ஏதாவது பென்ட்ரைவ் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா காலன் உங்களுக்கு காட்டும்ல, பென்ட்ரைவ் நேம் வச்சு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் எக்ஸ்ட்ரா காலன் காட்டும். ஸோ எது வேணுமோ நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபோல்டர்ஸ் காமிக்கும். அண்ட் இப்போ நான் வந்து ஜி காலன் கிளிக் பண்ணுறேன். இதில் மை டிசைன்ஸ் போயிட்டு ஸோ இப்போது அடோப் தமிழா போய்க்கிறேன். இதில் கிராஃபிக் டிசைன் கிளிக் பண்ணிவிட்டு 2025 ப்ரீமியர் ப்ரோ பிகினர் கிளாஸஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் கிளாஸ் 1. ஸோ இதில் ஆல்ரெடி நான் 2 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோல்டர் நான் எப்படி க்ரியேட் பண்ணி எப்படி இமேஜஸ் அண்ட் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் நார்மலாக தான் நம்ம இதில் பண்ணுவோம்ல, இதே தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மலாக ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு இதில் ஒரு 5 இமேஜஸ் சாம்பிளாக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. அண்ட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வீடியோஸ் இதில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் நான் சொன்னேன்ல மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம சேவ் பண்ணோம்ல, அது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் ப்ரீமியர் ப்ரோஃபைல் .prprog. அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா PRன்னு இருக்கும். இதுதான் ப்ரீமியர் ப்ரோஃபைல். இதுதான் முக்கியமானது. நீங்கள் உள்ளார என்ன பண்ணிங்கனாலும் இங்கே தான் சேவ் ஆகும். ஸோ இப்போ இந்த இமேஜஸ் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா பாட்டம் கார்னரில் இம்போர்ட்னு ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இமேஜஸ் எல்லாம் ப்ராஜெக்ட்டுக்கு இம்போர்ட் ஆகிடும். செலக்ட் எது வேணாம் அப்படின்னா அன்டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நான் பேக் போயிட்டு வீடியோஸ் போகிறேன். வீடியோஸும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அன்டிக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வெர்ஷன் இது எந்த வெர்ஷன்லேருந்து வருதுன்னு தெரியல, பட் 2021லேருந்தே இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ வீடியோஸில் நீங்கள் ஜஸ்ட் கொண்டு போனீங்கனாலே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மேரேஜ் வீடியோலாம் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு தம்ப்நெயில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த வீடியோஸை. ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது ப்ரீமியர் ப்ரோவில். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஐகான் இருக்குது. ஸோ இது வந்து எவ்வளோ நமக்கு தம்ப்நெயில் சின்னதாக வேணும், எவ்வளோ பெருசாக வேணும் அப்படின்றத இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கனாலே போதும். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து கிரிட் வியூ. கிரிட் வியூவில் தான் வீடியோ இந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்க்க முடியும், ப்ரிவியூவை பார்க்க முடியும். இதுவே அடுத்து ஒரு லிஸ்ட் வியூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிஸ்ட் வியூவில் அது மாதிரி ப்ரிவியூ பண்ணி பார்க்க முடியாது. பட் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட்டாக வந்துடும் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிடுறது ஈஸியாக இருக்கும். அது வரிசையாக எப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டலாக அப்படி மாறி மாறி போகாமல் இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நிறையா ஃபைல் இருக்குது, அதை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஸோ டேட்டை பொறுத்து ஆர்டர் பண்ணலாம், ஆர் நேமோட அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டரை பொறுத்து இதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மகிட்ட 5 ஃபைல் தான் இருக்குது, நம்ம ஆர்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதனால நான் எதுவும் பண்ணல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன். இதில் வந்து இப்போ உங்கள்கிட்ட வீடியோ இருக்குது, ஆடியோ இருக்குது, இமேஜஸ் இருக்குது, எல்லாமே கம்பைனாகி ஒரே ஃபோல்டரில் நீங்கள் வச்சுருக்கீங்க. அதில் நீங்கள் வீடியோஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா வீடியோஸ் ஒன்லின்னு கொடுத்துட்டு வீடியோஸ் மட்டும் காமிக்கும், அதை மட்டும் நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இமேஜஸ் ஒன்லின்னு கொடுத்தா எனக்கு ஒன்றுமே காமிக்காது, பிகாஸ் ஒரு இமேஜுமே இதில் இல்லை. இதுதான் ஃபில்டர்ஸ். ஆல் சப்போர்ட்டட் ஃபைல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே ப்ரீமியர் ப்ரோவில் என்னென்ன ஃபைல்லாம் சப்போர்ட் ஆகுமோ அது எல்லாமே இதில் விசிபிளாக தெரியும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் அந்தந்த கேமராவில் நீங்கள் ஷூட் பண்ணியிருப்பீங்களா, அதெல்லாம் இதில் டிஸ்பிளே ஆகும். டிஃபால்ட்டாக ஃபைல்ஸில் தான் இருக்கும். அண்ட் இதில் நீங்கள் சர்ச் பண்ணி அதை கூட இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்குன்னா சர்ச் பண்ணி அதை மட்டும் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் மட்டும். அதே மாதிரி இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஸோ நேம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன், எவ்வளோ டியூரேஷன் இது இந்த வீடியோ ப்ளே ஆகும்னு இருக்குது. அடுத்து க்ரியேஷன் டேட்டு, தென் ஃப்ரேம் சைஸ். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸில் இருக்குது. 1920 இருக்குது, 1280 இருக்குது, இது பார்த்தீங்கன்னா 4096, இது ஹை குவாலிட்டியில் இருக்குது. நீங்கள் ஒரே கேமராவில் ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் கேமரா மாற்றி ஷூட் பண்ணிங்கன்னா இது வந்து நான் டவுன்லோட் பண்ணது தான், பட் நான் சொல்கிறேன் கேமரா மாற்றி நீங்கள் சைஸ் மாற்றி இந்த மாதிரி இருக்க இமேஜஸ்லாம் சேர்த்து நம்ம ஒரு எடிட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் இதில் ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக பண்ண முடியும். அதெல்லாம் நான் எப்படின்னு போக சொல்கிறேன். பட் இந்த மாதிரி சைஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம மேஜராக சூஸ் பண்ண வேண்டியது நம்மளோட சீக்வன்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அந்த டைமில் நம்ம ஹையஸ்ட் குவாலிட்டி இருக்குல்ல, இதை தான் சூஸ் பண்ணி சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணணும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட்டுமே இருக்குது. ஃப்ரேம் ரேட் 20 FPS, 30, 29, 25. ஸோ ஃப்ரேம் ரேட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் வீடியோ கூட எல்லாமே ஏவிசியில் தான் இருக்குது. ஓகே, நம்ம இது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இம்போர்ட் செட்டிங்ஸ்ன்னு இருக்குல்ல, இதில் ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் மீடியான்னு இருக்குது. இந்த ஆட் டு பின் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட. ஸோ அதனால் இது மட்டும் நான் விட்டுறேன் இப்போதைக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பி மீடியா. ஸோ இது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் பென்ட்ரைவ் பென்ட்ரைவில் நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் இது பண்ணியிருப்பீங்க, அதாவது மெமரி கார்டில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துருப்பீங்க. ஸோ அதை அப்படியே போட்டு நீங்கள் காப்பி பண்ணாமல் ப்ரீமியர் ப்ரோவில் இம்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஃபைல் போயிடும். எங்கே இருக்கீங்களோ அந்த ஒரிஜினல் ஃபைல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் நமக்கு லிங்க் மிஸ் ஆகும். அதனால் அதை காப்பி பண்ணிக்கணும். அதனால தான் அந்த காப்பி மீடியா அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து வெரிஃபிகேஷன், வித்தவுட் வெரிஃபிகேஷன், இது உங்கள் இஷ்டம், இது என்னமோ கொடுத்துக்கலாம். அண்டு காப்பி ஃபைல்ஸ். ஸோ ப்ராஜெக்ட் எந்த இடத்துல சேவ் ஆகிருக்கோ அந்த இடத்துல இந்த ஃபைல்ஸ்லாம் சேவ் பண்ணட்டுமா, அப்படி இல்லைனா சூஸ் லொக்கேஷன் கொடுத்து எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு இந்த ஃபைல்ஸ்லாம் சேவ் ஆகணும் அப்படின்றத நீங்கள் ஒரு ஃபோல்டருக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பென்ட்ரைவில் இருக்கிற ஃபைல்ஸ் அது எல்லாமே வந்து இதில் காப்பி ஆகிடும். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, அந்த பென்ட்ரைவ் இருக்குல்ல, அந்த ட்ரைவை கிளிக் பண்ணி அதில் இருக்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி டைமில் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்களோட டிஸ்கில் காப்பி பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃப். அதுக்கு தான் இந்த காப்பி மீடியா அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அண்டு சீக்வன்ஸ், இந்த சீக்வன்ஸ் பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் டீட்டெயிலாகவே பார்ப்போம். பிகாஸ் ஒரே கிளாஸில் நான் எல்லாமே சொல்லிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வந்துடும். பிகாஸ் இந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 கிளாஸ்லாம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ரீமியர் ப்ரோ. அதனால் உங்களுக்கு புரியல, தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிடுங்க. அடுத்த நாள் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எதுக்குன்னா, இப்போ நீங்கள் பாட்காஸ்ட் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா ஸோ அதை வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு இதில் வந்து லாங்குவேஜ் ஆட்டோ டிடெக்ஷன் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் பேசி அதை வேறு லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். அண்டு ஸ்பீக்கர் லேபிளிங், யார் பேசுகிறா அப்படின்றத இதில் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அண்ட் மீடியா அனாலிசிஸ். இப்போ உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்ணா பின்னாடி இமேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டே இருப்பீங்க.
பட் உங்கள் கேலரி போய் பார்த்தீங்கன்னா அது இன்டெலிஜென்ட்டாக அது வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கும். இது வந்து ஒருத்தவங்களோட பிக்சரை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க சம்மந்தப்பட்ட இமேஜஸ்லாம் கரெக்டாக வரும்ல, அந்த மாதிரி இது வந்து எல்லா இம்போர்ட்டட் வீடியோ அண்ட் இமேஜஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணி ஸோ நமக்கு கரெக்டாக அது வந்து எப்படி சொல்கிறது ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கும். அதுக்கு தான் இந்த மீடியா அனாலிசிஸ் அப்படின்றது. ஸோ வேணும்னா நீங்கள் செக் போட்டுக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கிளிப்ஸ் செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம வீடியோஸ்குள்ளே இருக்கோம். இப்போ பேக் போயிட்டு எல்லா வீடியோஸுமே இருக்க 6 வீடியோஸுமே வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை டிக் பண்ணிங்கன்னா போதும், எல்லா வீடியோஸுமே நமக்கு இம்போர்ட் ஆகும். கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 6ன்னு காமிக்குது பாருங்கள், அதாவது இந்த ஃபோல்டர் சிம்பரில். ஸோ 6 வீடியோஸ் இருக்குது. அண்ட் இந்த கர்சரை கொண்டு போனாலே நமக்கு என்ன லொக்கேஷனில் வீடியோஸ் இருக்குது அப்படின்றதும் நமக்கு வந்துடுது. அதே மாதிரி இமேஜஸில் எனக்கு எல்லாமே வேணாம், ஒரு சில இமேஜஸ் தான் வேணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த இமேஜ் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பேக் போனீங்கன்னா இந்த இமேஜஸில் நீங்கள் ஒரு சில இமேஜஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அது பார்த்தீங்கன்னா கீழே காமிக்குது பாருங்கள், இந்த 3 இமேஜஸ். ஸோ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது 6 வீடியோஸ் ப்ளஸ் 3 இமேஜஸ். ஸோ டோட்டலாக 9 கிளிப்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாம் செக் போட்டிருக்க இந்த காப்பி மீடியா அப்படின்றத நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம். நமக்கு மீடியாவை காப்பி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இப்போ இம்போர்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் எல்லாமே நமக்கு கண்ணா பின்னான்ட்டு இம்போர்ட் ஆகிடுச்சு. இதில் நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியல, எது வீடியோ எது ஜஸ்ட் கிட்டக்க போய் நம்ம பார்த்தா தான் தெரியுது எது வீடியோ எது வந்து ஃபோட்டோன்னு. பட் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே 5 செகண்ட்ஸில் தான் ப்ளேஸ் ஆகும். இங்கே பாருங்கள் 5 செகண்ட்ஸ். ஸோ 15, 26 இது எல்லாமே வந்து வீடியோஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் இதை நம்ம பார்த்தோன்னே கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நமக்கு ஃபோல்டர் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்ல, அதுக்கு தான் அந்த பின் அப்படின்றது யூஸ் ஆகுது. அந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று என்னென்னா, ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிட்டோம், பண்ணதை நம்ம பின்னில் அதாவது நியூ ஃபோல்டராக க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே அதை கொண்டு போகணும் அப்படின்னா 3த்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டரில் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி 5 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் இந்த 3 இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ பின் ஃப்ரம் செலெக்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ரீநேம் ஆப்ஷன் காமிக்கும். இந்த இடத்துல இமேஜஸ்ன்னு கொடுத்துக்கலாம், இது ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ வந்து வீடியோஸ் தனியாக இருக்குது அண்ட் இமேஜஸ். ஸோ அதே மாதிரி நீங்கள் வீடியோஸை கூட எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ பின் ஃப்ரம் செலெக்ஷன் அண்ட் இந்த இடத்துல வீடியோஸ்ன்னு கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இம்போர்ட்டுக்கு போயிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ்ன்னு இருக்குல்ல, இந்த ஃபோல்டரில் போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணாத ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஆட் நியூ டு பின் அப்படின்றத நம்ம செக் போட்டுக்கலாம். செக் போட்டுட்டு இந்த இடத்துல நேமில் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸுன்னு கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே இருக்குது இமேஜஸ்ஸு. ஸோ ஃப்ரெண்ட்ஸுன்னு கொடுத்துட்டு இப்போ நான் இம்போர்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு க்ரியேட் ஆகிடுது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணும் போதே இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணி அழகாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். இது பார்க்குறதுக்கு இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை வேறு யார்ட்டா நம்ம கொடுத்தாலும் அவங்க பார்க்குறதுக்கு இமேஜஸ் தனியாக வீடியோஸ் தனியாக எல்லாமே கரெக்டாக வச்சுருக்காங்க. இல்லைனா ரொம்ப அப்படியே கொலாப்ஸாக இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து எஃபெக்ட்ஸ் அது இதுன்னு நீங்கள் போட நிறையா அந்த சின்ன சின்ன ஐகான்ஸ்லாம் போடுவீங்க. அந்த மாதிரி நிறையா போட ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு வந்துருச்சு நம்மளோட ப்ராஜெக்ட் நேமு. ஸோ இதை கிளிக் பண்ணால் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். சேவ் ப்ராஜெக்ட், க்ளோஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே வரும். அண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எஃபெக்ட்ஸ் அதாவது நீங்கள் சீக்வன்ஸ் வச்சு நீங்கள் உங்களுக்கு லேயர் மாதிரி லேயராக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இந்த எஃபெக்ட்ஸ்லாம் ட்ராக் பண்ணி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக அவங்களே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆடியோ எஃபெக்ட்ஸ், ஆடியோ ட்ரான்சிஷன், வீடியோ எஃபெக்ட்ஸ், வீடியோ ட்ரான்சிஷன் எல்லாமே இருக்கும். நீங்கள் எக்ஸ்டர்னலாகவும் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் இது அண்ட் கிராஃபிக்ஸ் டெம்ப்ளேட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல வீடியோஸில் வந்து இந்த மாதிரி லோவர் தேர்ட்ஸ்னு சொல்லுவோம் இதெல்லாம். இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கீழே இங்கேருந்து ஜஸ்ட் இப்படி வரும், பாப்பப் ஆகும். அதில் வந்து உங்களோட ஸ்போர்ட்ஸ் டீம் நேம் வரும் அண்ட் அதோட சப் நேம் இங்கே இருக்கும். அண்ட் அப்படியே பாப் அவுட் ஆகி இந்த மாதிரி போயிடும். ஸோ இந்த மாதிரி லோவர் தேர்ட்ஸ்லாம் வந்து டிஃபால்ட்டாகவே அவங்க கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேடி கண்டுபிடிச்சி டவுன்லோட் பண்ணி அதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்களே கூட க்ரியேட் பண்ணலாம் லோவர் தேர்ட்ஸ்லாம். இதெல்லாம் ஈஸி தான். இது எல்லாமே நம்ம போக டுட்டோரியல்ஸில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறது கிராஃபிக் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றதுல வந்துடும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் நீங்கள் ட்ராக் பண்ணி போட்டதுக்கப்புறம் உங்களோட சோர்ஸ் இந்த இடத்துல தான் உங்களுக்கு வீடியோ வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த டைம் லைனில் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணுறது எல்லாமே உங்கள் வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறது இந்த இடத்துல தான் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நோ சீக்வன்சஸ்ன்னு இருக்குது. நம்ம சீக்வன்ஸ் எதுவுமே க்ரியேட் பண்ணல, அதனால் அப்படி இருக்குது. மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றது டைட்டில் இங்கே வந்துருச்சு. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், எஃபெக்ட் கண்ட்ரோல், லுமெட்ரி. ஸோ இதெல்லாம் போக நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்து.
அண்ட் இதை வந்து நம்ம மாற்றி கூட வச்சுக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி இந்த பேனல் எனக்கு இங்கே வேணும், இந்த பேனலோட சைஸ் எனக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கம்மியாக வச்சுக்கலாம். அண்ட் எனக்கு ப்ரிவ்யூ ரொம்ப பயங்கரமாக நான் பார்ப்பேன், ப்ரிவ்யூ தான் முக்கியம் அப்படின்னா ப்ரிவ்யூவை நீங்கள் பெருசாக கூட வச்சுக்கலாம். இந்த எஃபெக்ட் கண்ட்ரோல் எனக்கு இங்கே வேணும் அப்படின்னா இப்போ எஃபெக்ட் கண்ட்ரோல் மட்டும் கிளிக் பண்ணிட்டு தூக்கிட்டு போய் நான் இங்கே வச்சுக்குவேன். இந்த மாதிரி வச்சுக்கலாம். டைம் லைன் இங்கே இருக்கும், எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இதோட சைஸ் வந்து நமக்கு இவ்வளோ தான் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நமக்கு டூல் பார் லெஃப்ட் சைடில் வந்துடும். ஸோ நம்ம ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதுவும் டூல் பார் இருக்கும். அண்ட் இந்த டைம் லைனோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும், கொஞ்சம் கீழே இருக்கும். அண்ட் மறந்துட்டேன், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடிட் ஆப்ஷனுக்கு போயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ பேக் டு இம்போர்ட்டை கிளிக் பண்ணால் நமக்கு பின்னாடி திருப்பி போயிடலாம். அண்ட் இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இப்போ நம்ம இந்த இடத்துல தான் நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ரொம்ப நாள் ஆகும் எடிட் பண்ண அப்படின்னா இதை நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம், ஃபேவரட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார் இந்த இடத்துல ஹாலோவாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபேவரட் ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்களா, நான் வந்து இந்த கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோஸு இந்த இமேஜஸ்லாம் வந்து நான் இது பண்ணி வச்சுருந்தேன், க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால சீக்கிரம் போகிறதுக்காக நான் இந்த லொக்கேஷன் வந்து இந்த இடத்துல ஃபேவரட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். இப்போ நான் வேறு எங்கேயாவது இருக்கேன், டீகோலில் இருக்கேன், ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணாலே போதும் நமக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபேவரட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது இன்டர்ஃபேஸை பற்றி ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். ஸோ அடுத்த வீடியோஸில் சீக்வன்ஸ் அண்ட் சீக்வன்ஸோட அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்ப்போம். எதுக்காக சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ரொம்ப நாள் விட்டுட்டோம், அதனால் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு தெரியல. பட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.